சேனல் ரேஷ்மா ராமதாஸ். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரேக்கை தான் வந்து நான் vlog எடுக்க போறேன். அப்படி என்னதான் இருக்கு இந்த ரேக்ல vlog எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 15 வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான திங்ஸ், எனக்கு முக்கியமானவங்க கொடுத்த கிஃப்ட், அப்புறம் எனக்கு வந்து மெமரிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தோஷமா இருந்தாங்க சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே இந்த ரேக்ல ஃபுல்லா வச்சிருக்கேன். இதுல நிறைய இருந்துச்சு ஃபர்ஸ்ட், ஆனா இப்போ நிறைய வந்து இரும்பு கடைக்கு போயிடுச்சு. நிறைய என்ன மாதிரி வேஸ்டா இருக்கும். எங்க அம்மா எனக்கு பதிலாக அதை தூக்கி போட்டாங்க. மீதி எல்லாம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதை தான் ஒரு vlog எடுக்க போறேன். இதெல்லாம் ஒரு vlog-ஆ அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வேற எதுவும் டாபிக் கிடைக்கல, இதையே பார்ப்போம். இதுவும் என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்களும் பாருங்க எங்கூட சேர்ந்து. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் அப்படியே திருப்பி இதுல அடுக்கி வைக்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாமா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்னமோ அப்படி கத்துறாங்க. இது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் குறிப்பு. இது வந்து ஏன் என்னோட கபர்ல இருக்குன்னு எனக்கே தெரியும். பார்த்துட்டு நான் யாருக்கும் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன். சொந்த வீட்டுக்கு ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஒரு கால் வந்துருக்கேன். காலேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சா? இன்னும் என்கிட்ட நானும் பசங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்க போட்டோம். அழகிய சிரி. இது வந்து இந்த நோட் வந்து பாரதிதாசன் எழுதின கவிதைகள். இது வந்து நான் 7th என்னமோ அப்படி கத்துறாங்க வந்து அழகின் சிரிப்பு. இந்த இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஒரு 7th படிக்கும் போது நான் ஒரு சாதனை பண்ணேன். அந்த சாதனைக்காக எனக்கு இது கிஃப்டா கொடுத்தாங்க. நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில், இவன் தான் பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட்டும் இதுவும் கொடுத்தாங்க. இது வந்து நான் படிக்கவே இல்லை. 10ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே நான் இன்னும் படிக்கல. போறீங்களா? போங்க. என் வாழ்க்கையில குறுக்க வரதே உனக்கு தான் வேலையா போச்சு. 7th படிக்கும் போது வாங்கினேன். இதுவும் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் மெஹந்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்க சித்தி வீட்டுல இருந்து நான் சுட்டுட்டு வந்தேன் இந்த மெஹந்தி புக்கு. இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? இது வந்து எடுத்துட்டு வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது பார்த்தா நான் மெஹந்தி எல்லாமே நானே போட்டுக்குவேன். இப்போ எனக்கே மாடல் தெரியும், அதனால இது நான் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. இது எப்போ எடுத்துட்டு இருந்திருக்கேன்? +2 படிச்சுட்டு இருந்திருக்கேன். +2 D செக்ஷன். நீங்க எந்த செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னையே வருவீங்களா? என்கிட்ட தரத்த பண்ணவே உங்க ஆட்டா போயிட்டு சொல்லிட்டுருக்காங்களா? சரி, அந்த அந்த கிராஸ் டாக்லாம் இருந்து அதெல்லாம் வந்து காட்டுல வாங்கிக்காதீங்க. என் வாய்ஸை மட்டும் தெரியும். அம்மா கலவை யாரும் ஓகேவா? நான் தெரியலண்ணா. ஓகே, நான் தெரியல ஓரளவுக்கு. இது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவ குறிப்புகள். இது வந்து எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் ஃபேஸ்ல. அப்போ வந்து இந்த சித்த மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்து எனக்கு நானே வந்து ஓனா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன். பரவாயில்ல, கொஞ்சம் கேட்டுச்சு. இப்போ அப்படியே விட்டுட்டேன். போட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. அது வந்துட்டே தான் இருக்கு. அதனால நானே விட்டுட்டேன். இதுல நிறைய குறிப்பு இருக்கும். இந்த முடிக்கு, ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வச்சிருக்கேன். நான் இதுவும் ஒரு 5 வருஷமா நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே இது வந்து 4 லைன்ஸ் நோட்டு. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம்ல. ஆனா நான் எந்த வயசுல எழுதிருக்கேன்? 2018. அதுக்காக எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. இந்த புக்ஸ் எல்லாம் வரதுக்கு எனக்கு டிப்ளமா கோர்ஸ் படிச்சப்போ அந்த புக்ஸ் எல்லாம் வர கொஞ்சம் லேட் ஆனால அந்த டைம்ல ஹேண்ட் ரைட்டிங் வச்சு எழுதுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல எழுதி பாருங்க. நான் வந்து குட்லாம் வாங்கிடுவேன். அம்மா, நான் குட்லாம் வாங்கியிருக்கேம்மா. எங்க காணோம்? இப்பதான் பார்த்தேன். அதனாலதான் இருக்கும். எடிட்டிங்ல தூக்கிடுறேன் நான் இதை. இங்க வேற இந்த குட்டெல்லாம் வாங்கிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சாதனை பண்ணி இன்னும் அதே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து என்ன சொல்றது, அது எப்படி என் வாயால நான் சொல்றது? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றது, அது மாதிரிதான் இருக்கு. இது வந்து சமையல் குறிப்பு. இது வந்து ஏன் என்னோட கபர்ல இருக்குன்னு எனக்கே தெரியல. இன்ன வரைக்கும் இதை பார்த்து நான் சமைச்சதே கிடையாது. ஏன்னா சும்மா தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதை பார்த்து சமைக்கலாம் அப்படின்னு. எத்தனை பேரை கொல்ல போறேன்னு தெரியல. நான் காரணம் கிடையாது. இதை பார்த்து சமைக்கிறேன்னா இந்த புக் எழுதினவங்க தான் காரணம். 133 வகையான உணவு முறைகள் அடங்கியது. 133. ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு வெரைட்டியா செஞ்சு கொடுப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் அப்புறம். அவன் யார் பத்த போறையா எங்க இருக்கானோ. அதாவது இந்த சந்திரமுகி படத்துல அந்த பாம்பு வரலாமா, அந்த பாம்பு ஏன் இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, ஆடியன்ஸுக்கும் தெரியாது. அந்த மாதிரி இந்த என் கம்போர்ட்ல ஏன் இருக்குன்னு எனக்கும் தெரியல, அந்த புக்குக்கும் தெரியல. 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. இது நான் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண நோட்டு. இதெல்லாம்
சும்மா ரஃப் நோட் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான நோட்டு. இதை வந்து பார்க்க போறவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. என்னமா இது பார்த்தீங்களா 10th படிக்கும் போது வச்சிருந்த நோட்டு. இது வந்து எனக்கு கிஃப்டா வந்த நோட்டு. ஏன்னா அது இது போய் ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இதை கொடுத்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அவங்க பேரு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ஃபர்ஸ்ட் இப்பயும் இருக்காங்க, இப்ப பேசிட்டு இருக்காங்க. இது கொடுக்கும்போது ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அந்த டைம்ல. இது வந்து எனக்கு எல்லாமே கவிதை எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. கவிதை நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல தெரியும்னு நினைக்கிறேன், நானே படிச்சு காட்டுறேன். ரேஷ்மா, இது என்னுடைய உணர்வுகளால் எழுதுகின்ற கவிதை. இதை பார்க்க போது அவளுக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பேசிட்டு இருக்கா. இந்த வீடியோ கூட அவளுக்கு அனுப்பணும். ஒரு நாள் நிலவு இல்லாமல் இருளும் இந்த உலகம், ஆனால் ஒரு நினைவு இல்லாமல் ஒரு நொடியும் துடிக்காது என் இதயம். 10 வருஷமா எப்படி இருந்தான்னு தெரியல, இது துடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா ஒரு 6 மாசமா பேச ஆரம்பிச்சிருக்கோம். உன்னுடைய புன்னகை ஒரு என்னன்னா ஒரு உன்னுடைய ஐயோ எனக்கே ரோயிங்காவே. உன்னுடைய புன்னகை, ஓர கண் பார்வை, குழந்தை பேச்சு, செல்ல கோபம், இவை அனைத்திற்கும் ஏங்குதடி என் இதயம். நான் உன்னை விட்டு பிரிந்த பிறகு. இது உண்மையாவே அவதான் ஃபீல் பண்ணி எழுதினாளா இல்ல எங்க இருந்து பிட் அடிச்சாளா என்னன்னு எனக்கே இன்னும் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. உன்னால் நான் வாடினாலும் மலர்ந்தாலும் எப்பொழுதும் உனக்கு உன் அன்பிற்கும் நான் அடிமை. ஓகே பார் சத்யா, நீ கொடுத்த புக்கை நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். நிறைய கவிதை எழுதியிருக்கா. இதெல்லாம் படிச்சா இதுக்கே தனியா நான் வீடியோ போடணும். பரவாயில்ல, சத்தியமா தெரியாது இது அவதான் எழுதினாலா இல்ல எங்க இருந்து காப்பி அடிச்சாலும் எனக்கு தெரியாது. இதை எழுதிட்டு கடைசியா ரேஷ்மா சத்யா போட்டு RSன்னு போட்டு கொடுத்துருக்கா. இதெல்லாம் வந்து இதை நான் படிச்சு காட்டுறேன். இந்த ஸ்கூல் டைம்ல சும்மா அப்படியே பேசி பார்த்தது அதெல்லாம் எழுதி வச்சிருவேன். கூல்னா ஏசி, எக்ஸாம்னா யோசி, புக்குனா வாசி, லவ்னா நேசி, நம்ம நட்புக்கு முன்னாடி இதெல்லாம் தூசி, ஏன் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், இதெல்லாம் நான் மென்டல் தான் எழுதி நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்கூல் டைம்ல பேசினதுங்க. வந்துட்டு என்னோட எய்ம், என்னோட கோல் அதெல்லாம் நான் எழுதி வைப்பேன். அப்புறம் இந்த கிராட்டிடியூட் அதெல்லாம் எழுதுவேன். டெய்லி டிவைன் நோட் இது எழுதி வைப்பேன். ஃபர்ஸ்ட் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளா விட்டுட்டேன் தேங்க்ஸ் சொல்றது இதுல. ஆனா மனசுக்குள்ள சொல்லிப்பேன், நோட்ல எழுத சோம்பேறித்தனம். நாங்க ஸ்கூல் போகும்போதே எழுத மாட்டோம். இதுல இதை வேற காலேஜ் எழுதுற மாதிரி இப்போ கொஞ்ச நாள் விட்டுட்டேன். மறுபடியும் நல்ல பழக்கம், ஆனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். இது குமுதம். இது வந்து நான் ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, நான் தலை ஃபேனு, அதனால இந்த புக்கை எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட எடுத்து வச்சு ஒரு 8 years கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே அந்த குமுதம் இதுல அந்த புக்கை பார்த்துட்டு நான் எங்க இருந்து எடுத்துட்டு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு 5 years கிட்ட இருக்கும் அப்ப எடுத்த புக்கு. டேட் போட்டிருக்காங்களா 2017 இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஆனா உடஞ்சிருச்சு. என் ஹார்ட் மாதிரி அதுவும் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. இது பிரியா வாங்கி கொடுத்த கிஃப்ட். என்னோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிரியான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தது. நான் ஒரு பிசினஸ் குட்டியா ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க என்ன என்கரேஜ் பண்றதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. உன்னுடைய தொழில் வெற்றியாக இந்த இதுல எழுதி எனக்கு கொடுத்தாங்க. ஆனா அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. அதனால இதுலயே வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன். இது எப்ப யூஸ் பண்ணதுன்னா 2009 7th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல யூஸ் பண்ண பாக்ஸ். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த டைம்ல தான் பசங்க எல்லாம் வந்து தும்மாடமா ரஜினி மாதிரி டயலாக் சொல்லாத. இருமல், தும்மல், விக்கல், நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். இங்க பாருங்க, இப்ப நம்ம இதுக்கு போயிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் போயிடலாம். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு போட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டோட இப்ப என்ன போகணுமா? ஓ வராத போ, அங்கேயே இருந்துக்கோ. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஹாப்பி பர்த்டே அக்கா. இது என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, அவளோட சித்தி பசங்க வந்து எனக்கு அழகா கியூட்டா எழுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் பண்ணி வந்து 2 years ஆயிடுச்சு. இதுவும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்களா? பார்க்கும் போதே தெரியும். இதெல்லாம் வந்து டைப்ரைட்டிங் போனேன். நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போனேன், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போனேன். அந்த டைம்ல நான் டைப் பண்ணேன் அந்த காவியங்கள் எல்லாம். இது டைப்பிங் காவியம். இதுவும் அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் போனப்போ ஒரு புக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, புக்கு அந்த செட்டா அந்த திங்ஸ் இதெல்லாம். இது வந்து என்னன்னா, இது வந்து நான் கொடுக்கவே இல்லை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு நான் யாருக்கும் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த் இல்லை. நான் முனிஷ் சசின்னு போட்டிருக்கோம். எங்க மாமாவும் எங்க அத்தையும். இது வந்து நானே கையில அப்படியே கட் பண்ணி இதுவும் வந்து ஒரு 10 years கிட்ட இருக்கும். இதுவும் கிரீட்டிங் கார்டு மாதிரி நானே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அழகா இந்த சசி முனிஷ் அப்படின்னு எங்க மாமா அத்தை பேர் போட்டு. ஆனா இன்னும் அவங்க கிட்ட நான் தரவே இல்லை. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நான் ரெடி பண்ணேன். பாருங்க
அது உங்களுக்கு தான் என்னைக்கா ஒரு நாள் கொடுக்கணும். முக்கியமான ஒருத்தர் கீழே வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆட் இருந்துச்சு. ஆடு ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பின்னாடி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இவரோட ஃபோட்டோ இருந்துச்சு, அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ. இதை வந்து எனக்கு கீழே பார்த்த உடனே மனசு கேட்கல. இதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சுருந்தேன் பழைய வீட்டில். அப்போ எந்திரிச்சோன்னா அதில் தான் முடிப்பேன். அப்போ வந்து அப்பா அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக வருது. அவர் கீழே பார்த்தோன்னே என்னால் தாங்க முடியல. அதனால நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி கீழே இருந்து என்ன மனசு கேட்குறாங்க. ஏதோ வளர்றால மை ஃபேவரட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் வந்து இந்த கொலுசு இதெல்லாம் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்க சேட்டு கடையில். அதுவும் 10th படிக்கும் போது கொலுசு வாங்கினதுக்காக கொடுத்தேன் அந்த பர்ஸ். ஃபஸ்ட்டு வாங்கின கொலுசுன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் நான் எடுத்து வச்சுன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு. இது வந்து புக்ஸ். இது புக்ஸ் நீ சொல்லி தான் தெரியுமான்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கரஸ்ல படித்தேன், பிகாம். அந்த டைம்ல கொடுத்த புக்ஸ் அதுவும் நான் தூக்கி போடலாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். எனக்கா ஒரு நாள் படித்த படிப்பு வீணாகாது எனக்கு என்ன டவுட்னாலும் எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். அதனால எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதில் வந்துட்டு ப்ரூஃப், எங்களோட அந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, அந்த ப்ரூஃப்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து காட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து சீக்ரெட், காட்டக்கூடாது, காட்ட முடியாது. பார்த்தீங்களா, நானே வரைஞ்சது. நான் அந்த ஃப்ரீ டைம்லலாம் சும்மா என்னோட டேலண்ட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் காட்டி வைப்பேன். நானே வேற என்ன புகழ்ந்துக்குவேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ போர் அடிக்கும் போது அதெல்லாம் பண்ணது. இதெல்லாம் ட்ராயிங்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போலாம் பண்ணுறது இல்லை அவ்வளோதான். இதெல்லாம் ட்ராயிங்க்கு வாங்கினேன் சர்டிஃபிகேட் காலேஜ் டைமில். என்னையும் நம்பி நானும் ஒரு ஆர்டிஸ்ட்னு அப்போ எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பாராட்டி இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நானும் ஒரு கலைஞர் தான் நினைக்கிறேன். கலைஞர் இல்லை, கலைஞனா தெரியல. கண்ணதாசா சேசுதாசா ரோலிங் ஆகுது ரொம்ப. இதுக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது என்ன சர்ப்ரைஸ்னா, எங்க மாமா முனிஷ்னு இப்ப சொன்னேன்ல, அவங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது வந்து அழிஞ்சு போச்சு, மலையிலலாம் பட்டு அழிஞ்சிருச்சு. இது வந்து ரீக்ரியேஷன் பண்ணும் திருப்பியும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. நானே எடிட்லாம் பண்ணேன், ஃபோட்டோ எடிட்டிங்லாம் அதில் நானே பண்ணி பார்ப்போம். ஆனால் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு மட்டும் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாதிரி. நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? பண்ணாலும் சொந்த வீட்டுக்கு ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. அழகா இருக்கேன்ல, நீட்டா இருக்கேன்ல, ஃபேஸ் தெரியுதா? காலேஜ் டைம்ல நான் எல்லா டெஸ்ட்லையும் நான் தான் ஃபர்ஸ்ட். 20க்கு 19, 50க்கு 48. நான் பண்ண சாதனைகள் இதெல்லாம். 50க்கு 49. இவங்களா எப்படி படிச்சிருக்கேன், என்னோட அருமை தெரியல இவங்கெல்லாம். என்னோட திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க. நானே ஒரு பேஸ்ட் தான். ஐயோ எல்லாமே என்ன பண்ண சொல்றேன், நானும் போயிட்டா. இதெல்லாம் நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். பீரோல் கால் வந்ததுதான். இது வந்து நான் முதல்ல ஒர்க் போகும்போது இந்த ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்களா, அது இதையும் நான் காட்ட விரும்பல. இது இதுக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த அப்ளிகேஷன் நோட் இன்னும் சொன்ன பார்த்தீங்களா, அது இதுதான். பார்த்தீங்களா, ஒரு நாள் கழிச்சு ட்ராயிங் பண்ணேன். சிவன் அப்பா இதுவும் லாஸ்ட் இயர் பண்ணது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு ட்ராயிங் கூட பண்ணல. இங்க நான் ஒரு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கேன், கொட்டாய விட்டுட்டு இருக்கேன் பக்கத்துல. அப்புறம் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்? பாத்தீங்களா, என் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கு. காலேஜ் டைம்ல எழுதுனது இதெல்லாம். லைஃப் கோப்பிங் ஸ்கில்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்னது பாத்தீங்கன்னா புக் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். இதெல்லாம் அந்த நோட்டு. என்ன கனம், இத நான் எப்படி படிச்சு எக்ஸாம் எழுதி? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நான் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். இப்பயும் கொஞ்சம் எப்பயாவது படிப்பேன், ஆனா முடிக்க முடியாது. இங்க பாருங்க, என் வாழ்க்கையே இதுல வந்து செலவு பண்ணா நான் முடிக்க முடியாது போல. இதெல்லாம் வந்து படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு செல்யூட். சரி, படிப்பு விஷயத்தையே பார்த்து போர் அடிக்குது. வேற ஒன்றும் இருக்கு. வந்து நான் ஒரு செமினார் எடுத்தேன் காலேஜ்ல, லைஃப் கோப்பிங்காக. இந்த லோன்லினஸ் பத்தி, அதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அந்த டாபிக் பத்தி நம்ம பேசணும். 23 நிமிஷம் ஓடிக்கா. இந்த டாபிக் வந்து நம்ம லெசன் மாதிரி அவங்களுக்கு எடுக்கணும், பிரசன்டேஷன் பண்ணணும். நான் வந்து எல்லாருமே ஒரு டாபிக் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு லோன்லினஸ்னா ரொம்ப பிடிக்கும், தனிமையா இருக்குது, அதை பத்தி படிக்கணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த டாபிக் நானே ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நானே எடுத்து அதை பத்தி நிறைய சர்ச் எல்லாம் பண்ணி நிறைய படிச்சு செமினார் எடுத்தேன். அதுல வந்து வாங்கினது. நானும் ஒரு பொண்ணும் பண்ணோம், ஆனா அவ அந்த அளவுக்கு எதுவுமே பிரசன்டேஷன் பண்ணல. 2 பேருக்கு ஒரு டாபிக் சொல்லி கொடுத்தாங்க, லோன்லினஸ் பத்தி
பார்த்தீங்களா இதெல்லாம் அப்போ வாங்கின மார்க். நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய என்னோட ரெஸ்யூம் எடுத்தது இது வந்து 2019ல எடுத்த ரெஸ்யூம். பழைய ரெஸ்யூம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இது இந்த அக்கா பார்த்தா அவங்களே செய்வாங்க. இது வந்து காலேஜ் டைம்ல நீ பார்த்தது இல்லைல்ல, இது அந்த அக்காக்கு இந்த வீடியோ அனுப்பணும். இது வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் போய் ஜாயின் பண்ணப்போ ஒரு 2 டேஸ்ல வந்து அவங்க சொன்னாங்க, நீ வந்து இந்த நல்ல மாடல்லாம் போடுவல்ல, இந்த டைப்பிங்ல வந்து இந்த நோட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா வரைஞ்சி என் பேர் போட்டு டிடிபின்னு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்து எனக்கு டிராயிங் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கூட வச்சுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை அவங்க கேட்டு பார்த்தாங்க. ஒரு வாரம் 2 வாரம் வரைஞ்சிட்டியான்னு வரைஞ்சிட்டக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். காலேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் அது என்கிட்ட தான் நானதிக்கா சாரிக்கா இன்னும் உங்ககிட்ட கொடுக்க முடியல. இது வந்து ஒரு டைரி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த டைரி நீ சொல்லி தான் தெரியுமான்னு கேக்குறீங்களா? கேக்குது தெரியும். வந்து என்னோட ஃபேவரட்லாம் எழுதி வச்சிருக்கேன். வருஷம் எழுதுவேன் என்னோட ஃபேவரட் என்னென்ன மாறி இருக்கு அப்படின்ட்டு, என்னோட ஏஜ், அதுக்கப்புறம் நான் பாக்குறவங்க நான் பேசுறவங்க அவங்களோட ஃபேவரட் எல்லாமே இதுல எழுதி வச்சுப்பேன். இதுல வந்து இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க பசங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்க போட்டோம். சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப கிரஷ். டிக்கெட் காஞ்சேன். ஆமா அத சொல்லணும். அத வேற சொல்லலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இல்லன்னு இருந்து தேங்க் யூ யூனிவர்ஸ். நான் ஒரு சிவகார்த்திகேயன் பைத்தியம். நான் ஒரு சிவகார்த்திகேயன் பைத்தியம் சொல்லல, நான் ஒரு சிவகார்த்திகேயன் பைத்தியம். சொம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பத்திலிருந்தே அவர் எனக்கு ரொம்ப கிரஷ். அவரோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து பாருங்க, அது ரிலீஸ் ஆன புதுசுல ஒட்டினது அந்த பேப்பர்ல இருந்து கிழிச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்லாம் எழுதி வச்சிருப்பேன். அதுல வந்து 2013ல எங்க அம்மாவோட ஃபேவரட் எழுதி வச்சிருக்கேன். 2013ல என்னோட ஃபேவரட் பெட் நேம் ரேஷு, ஹாபீஸ், வாட்சிங் டிவி, ஃபேவரட் ஃபுட்டு, ஃபேவரட் கலர் வந்து பிளாக் ரெட்டு, ஃபேவரட் ஹீரோ, ஃபேவரட் ஹீரோயின், அப்புறம் பாருங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்கே தான் வந்து நிற்கிது. 2013ல நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். 2013ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா, அப்புறம் எங்க அம்மான்னு எழுதி வச்சிருக்கேன். 2013 அதோட பாத்தீங்கன்னா பொண்ணு ஃப்ரெண்டு வந்து எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் பெயிண்ட் பாக்ஸ் வந்து கிஃப்டா கொடுத்தா. அந்த பெயிண்ட் டப்பாவை தொலைச்சிட்டேன். அந்த கவர் இன்னும் அப்படியே இருக்கு. கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருந்தா, கிறிஸ்மஸ் கிஃப்ட். என்ன வருஷம்னே தெரியல, ஆனா 17 வயசுல எழுதிருக்கேன். அப்பயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அப்பயும் பிரியா தான் இருப்பா. எஸ், பிரியா பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாத்துக்கோங்க, என் லைஃப்லயே அருக்கு பழசுனா அது ஒண்ணு மட்டும்தான். பிரியா எங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஒரு அக்காவோட ஃபேவரட். அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். லக்ஷ்மி அக்கா அவங்களோட ஃபேவரட் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி என்னோட ஃபேவரட். அதுக்கப்புறம் பிடிச்ச ஆக்டரோட போட்டோஸ் நிறைய ஒட்டி வச்சிருந்தேன். நிறைய பேஜ் காணும், எங்க போச்சுன்னு தெரியல. 2010ல இருந்ததுல இது ஸ்ட்ரைட்னர். இது வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணவே இல்லை. முடி கொட்டும்னு சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணல. இதுவும் நான் ஒரு தடவை ஹிந்தி கிளாஸ் போனேன். ஹிந்தி வந்து ஓரளவுக்கு எழுதுவேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது, ஃப்ளூயண்டா பேச வராது. அந்த ஹிந்தி புக்கு ஒரு மாசம் போனா கைடு 10th வந்து 90s கிட்ஸ்லாம் தெரிஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். தமிழ் கைடு எக்ஸாம் டைம்ல எல்லாமே போயிடுச்சு, தூக்கி போட்டாங்க. இந்த இடைக்கு போட்டுருவோம்ல, நம்ம தான் படிச்சு முடிச்சோடனே இடைக்கு போட்டுருவோம். ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. அதுல போனதுல இது ஒண்ணு மட்டும் தான் மிஞ்சிச்சு. 10th வந்து தமிழ் கைடு, அது மட்டும் ஞாபகமா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். தமிழ் கைடு. இன்னொன்னும் இருக்கு போல, நானே இப்பதான் பார்த்தேன். இங்கிலீஷ் புக், 10th இங்கிலீஷ் புக் ஞாபகம் இருக்கா? 90s கிட்டுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. இதை எழுதி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதி நாங்க பட்ட பாடுக்கு. இந்த 6th படிக்கும்போது ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் ஒரு ரைம்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இதுல ஒரு ரைம்ஸ் இருக்கு. இதுங்க பாக்குறேன், ஒரு ஸ்டோரி இருக்கும் காணும். ஞாபகம் இருக்கா? மாடர்ன் மில்லியனர் 10th ஸ்டாண்டர்ட். பார்வதி நம்பியா ரேஷ்மா டி செக்ஷன்ல. அதுக்கப்புறம் எனக்கு மாத்திட்டாங்க, இ செக்ஷனா இருந்தேன் நான். இ செக்ஷன் மாறும்போது தான் நானும் பிரியாவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நான் வந்து டிப்ளமா டிடிபி படித்தேன், டெஸ்க்டாப் பப்ளிஷிங். அதில் வந்து இந்த ஃபோட்டோஷாப், பொருள்ரா அதெல்லாம் வந்து படித்தேன். அந்த புக்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே அந்த புக்ஸ் தான் இருக்கும். எல்லாமே அந்த புக். இது வந்து அந்த டைம்ல நான் பண்ண ப்ராஜெக்ட். இந்த இன்விடேஷன் மாடல் இதெல்லாம் வந்து ஃபைனலில் வந்து பண்ண சொல்லுவாங்க. மாடல்லாம் விசிட்டிங் கார்டு மாடல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடு போட தான் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போடணும், அப்புறம் விசிட்டிங் கார்டு, அப்புறம் இந்த போஸ்டர் டிசைன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, போஸ்டர் டிசைன்
இதெல்லாம் கோரல் ட்ரா மாடல். இதெல்லாம் நாங்க பண்ண ப்ராஜெக்ட், ஃபைனல்ல நாங்க பண்ண ப்ராஜெக்ட். அதுவும் வந்து ஞாபகமா வச்சுட்டு இருக்கேன். இது ரெக்கார்ட் நோட், போட்டோஷாப்போட ரெக்கார்ட் நோட். இது எல்லாமே தெரியுதா? இது எல்லாமே வந்து அப்போ காலேஜ் டைம்ல இருந்த புக்ஸ் தான் எல்லாமே. ஓகே, முடிஞ்சிச்சு. இதுதான் என்னோட காவியம். இந்த ரேக்ல இருக்கிற காவியம். இப்போ பெரிய பிரச்சனைனா இதெல்லாம் எடுத்து நான் திருப்பி அடுக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அடிக்க வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கிற வரைக்கும் எதுவும் தெரியல. அடிக்க வைக்கணும், கடுப்பா இருக்கும். நான் வெளியே போயிட்டா நான் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப படிக்கிற ஆள் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாமே ஞாபகத்துக்காக வச்சிருக்கேன், எதுவுமே படிக்கிறது. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். எல்லாமே வந்து இந்த ஜீசஸ் சாங்ஸ் புக் இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். என்ன சொல்றது, எனக்கு ஆக்சுவலா எனக்கு எல்லா மதமுமே பிடிக்கும், எல்லா மதத்தையுமே நான் நம்புவேன். அதனால சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் சாங்ஸும் கேட்பேன், எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆல் இன் ஒன் நான். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லை ஃபன்னா இருக்கா இல்லை மொக்கையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரே வீடியோவா மோஸ்ட்லி போட பார்க்குறேன், இல்லை பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ரேஷ்மா ராமதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.